இன்றைக்கி நான் டொமேட்டோ பேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படின்னு சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இது டொமேட்டோ வந்து நார்மலாக டொமேட்டோ ஒரு 3 டொமேட்டோ போட்டிருக்கேன், நல்லா பெருசு பிக் பேர்டு. அது வந்து நான் மிக்சியில் போட்டு அடிச்சாச்சு. ஸோ இது இப்போ நான் பேஸ்ட் மாதிரி பண்ணிடுறேன். இதில் என்ன பிரச்சனைனா, இது நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும், ரொம்ப நாள் வைக்க முடியாது. சரி, இது மாதிரி எண்ணெய் போட்டு நீங்கள் கொஞ்சம் தாளித்து வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வைக்கலாம், நல்லா ஒரு 10-15 நாள் வைக்கலாம். ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள். இப்போ நான் சட்டி ஏற்றிட்டேன். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, ஒரு எண்ணெய் ஊற்றிங்கன்னா 5 ml ஊற்றிங்க. ஸோ 3 தக்காளிக்கு 5 ml போதும். சூடாகட்டும். ஸோ ஊற்றும் போது கொஞ்சம் தெளிக்கும், தண்ணியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷமாக கொதிக்கணும், அதுதான் டேஸ்ட் வரும். இதுதான் எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் வேறு லெவலில் அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி என்ன பண்ணுச்சு. ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நண்பா, டொமேட்டோ பேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிகிட்டு இருக்குது. அந்த எண்ணெய்லாம் நல்லா சுண்டி அந்த எண்ணெய் திரண்டு வரும் பண்ணிங்களா, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடுவோம் தான். அது ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் குக்கிங் ஆகும். ஸோ இதுதான் டொமேட்டோ பேஸ்ட்டு. நார்மலாக நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ டொமேட்டோ பேஸ்ட்டு நார்மலாக டொமேட்டோ எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் போட்டு தாளித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ 1 மாதம் கூட வைக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறது தான். பாருங்கள் எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி உள்ளே வச்சுட்டிங்கன்னா கெட்டே போகாது, 1 மாதம் முடிக்கும், சூப்பராகும். ஓகே நண்பா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் கயிர்.